ஓகே. நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் ஓரளவுக்கு எல்லா முடிவுகளும் வந்துட்ட மாரி தெரியுது. இதுக்கப்புறம் ட்விஸ்ட் இருக்காதுன்னு தெரியுது. அ நாளைக்கோ இல்ல என்னைக்கு இந்த நாளைக்கு இல்ல மறுநாள் விஜய் அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்க உள்ளார். இது எப்படி கிட்டத்தட்ட எப்படின்னாக்கா ஒரு ஆ 76 76 டூ 26 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து மறுபடியும் ஆ 76ல தமிழ்நாட்டுக்கு போறோம். எப்படி ஒரு நடிகர் அம் முதல்வர் ஆகுறார். ஆனா அந்த அவராவது எம்ஜிஆராவது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து இருந்ததா சொல்றாங்க. 20 ஆண்டுகள் திமுகவுல இருந்தாரு. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆம் கட்சிய ஆரம்பிச்சு அப்புறம் தான் தேர்தலுக்கு வந்திருக்காரு. ஆனா இங்க இப்ப நடக்கிறது வந்து 2டே ஆண்டுகள் தான். 2டே ஆண்டுகள்ல ஆ விமர்சனங்கள் இருக்கு. போதுமான களப்பணிகள் இல்ல. எந்த விதமான பிரச்சாரமும் இல்ல. ஆனா மக்கள் தீர்ப்பளிச்சுட்டாங்க. வாக்கு செலுத்திட்டாங்க. முதல்வர் ஆகுறாரு. ஸோ 76ல பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டோர் இப்ப ஓட்டு போட்டவங்க யாருமே அப்ப இருந்திருக்க வாய்ப்பில்ல. ஆ அப்ப 76 நோக்கி நம்ம மறுபடியும் போறோம். தமிழ்நாடு மறுபடியும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நிலைமைக்கு போப்போது. இதுல எனக்கு என்ன நினைவுக்கு வருதுனாக்கா, என்னோட நண்பர் ஒருத்தர் இருப்பார். அவரு வந்து நல்ல அரசியல் தெளிவு இருக்கு. அ என் கூட கூட படிச்சவருன்னு இல்ல. ஆனா கிட்டத்தட்ட என்னுடைய மொத்த வயது உள்ளவர் தான். நாங்க பேசிப்போம். அப்பப்ப பேசும்போது அவரு சொல்லுவாரு, "இன்னும் வந்து ஊர் வந்து நம்ம ஊர் மாறவே இல்ல. அப்படியே தான் இருக்கு. இன்னும் அ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லன்னு." ஆனா நான் வந்து அத கொஞ்சம் எதிர்த்து பேசுவேன். என்னன்னாக்கா, இல்ல இப்பலாம் வந்து சமூக ஊடகங்கள் இருக்கு. அ தகவல் அதிகமா இருக்கு. செய்தி ஊடகங்கள் அதிகமாயிடுச்சு. சேனல் அதிகமாயிடுத்து. அதனால மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கு. மீண்டும், மீண்டும் மறுபடியும் வந்து நடிகர்களுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க. ஏன்னா, முன்ன அந்த காலம் அப்படி இல்ல. அதுக்கு ஏத்தாற்போல எப்படின்னாக்கா, ரஜினி அவர்கள் வர முடியல. வரேன்னு சொன்னாங்க, வர முடியல. அப்புறம் அதேபோல கமல் அவர்கள் வந்துட்டும் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியல. ஸோ, அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படின்னா, நடிகர்கள் நேரா வந்து கேரவன்லருந்து டைரக்ட்டா சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கான சூழல் இனிமேல் தமிழ்நாட்டுல எப்பயுமே இருக்காது. அதற்கான சூழல் கடந்து போயிடுச்சு. மக்கள் ஓரளவுக்கு விழிப்படைஞ்சுட்டாங்க. இனிமேல் அப்படிலாம் வந்து வாய்ப்புகள் இல்ல. அ மக்கள் கிட்ட இறங்கி போயி, அவங்களுடைய சிக்கல்கள தீர்த்து, அவங்களோடவே இருந்து போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு, அப்படி ஏதாவது ஒரு தத்துவ ரீதியா, ஒரு கொள்கை ரீதியா மக்களோட மக்களா இருந்து, அ வர்றவங்களால தான் தலைவர்கள் ஆக முடியும், முதல்வர்கள் ஆக முடியும்னு நெனச்சிட்டு இருந்தத இந்த தேர்தல் முழுக்க முழுக்க அத வந்து இல்லன்னு சொல்லிடுச்சு. அப்ப அந்த நண்பர் சொன்னது உண்மை ஆயிடுத்தோன்னு இப்ப எனக்கு தெரியுது. ஏன்னா, அவரு அத அப்ப சொல்லியிருந்தாரு, "இல்ல நீ என்னதான் விழிப்புணர்வு வந்துடுத்து, அ ஊடகங்கள் வந்துடுத்து, தொலைத்தொடர்பு கையிலேயே இன்னைக்கு எல்லாரும் பார்த்தாலும், அந்த நிலைமை இன்னும் மாறலன்னு" அவரு சொன்னது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்பன்னு தெரியல. ஒரு 5, 10 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அது இப்ப உண்மையாயிடுத்து. ஆ முதல்வர் ஆவணும்னா, இன்னமும் அந்த சினிமா மோகம் இருந்தா போதும். சினிமா கவர்ச்சி இருந்தா போதும். வேற எதுவுமே தேவையில்ல. மக்களோட நின்னு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆ ம் அட்லீஸ்ட் ம் ஏதாவது அ ஆக்டிவா Twitter வாயிலாவோ, இல்ல சில அரசியல்வாதிகள் Twitter வாயிலா இருக்கிறாங்க. அவங்க வெறும் Twitterல மட்டும் தான் வந்து அரசியல் செய்வாங்க. அந்த மாரி கூட தேவையில்ல. பிரச்சாரத்துக்கு அந்த அளவுக்கு மாங்குன்னு உழைக்க தேவையில்ல. எதுவுமே செய்ய தேவையில்ல. ஆம் ஒரு த உயர்ந்த திரைப்பட நடிகரா இருந்தா போதும். அப்படின்ற நிலைமை தான் இப்ப வந்துடுது. பரவால்ல பார்க்கலாம். இது இந்த நாளைக்கு பெரும்பாலும் ஆட்சி அமைச்சிருவாருன்னு நெனைக்கிறாங்க. ஸோ இந்த அதான் நம்ம 76ல மக்கள் எப்படி வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும்ன்றது நமக்கு தெரியல. அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. 26ல அ திரு விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம், ஆ சூழல்கள் எப்படி மாறுதுன்றத நம்ம இருந்து பார்க்க போறோம். அது ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கு. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பின்னோக்கி போறோம். அப்ப இருந்த அதே கோஷங்கள் இப்ப பார்க்க முடிஞ்சது. இப்ப இந்த செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. மக்கள் அ ரசிகர்கள் எப்படி வந்து ஒரு வீடு முன்னாடி கொண்டாடுறாங்க. என்னென்ன கோஷங்கள் போடுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. மேபி அப்ப அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல. அந்த காலகட்டத்தில இருந்த பெரியவர்கள் இப்ப சொல்ல மேபி அ இனிமேல் வர்ற நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு இருந்த கொண்டாட்டங்கள் இதே மாரி இருந்ததா? இல்ல வந்து அ இந்த அளவுக்கு மேபி இப்ப இருக்கிற தகவல் இல்லாதபோது சப்டியூட்டா இருந்ததான்றது தெரிய வரும். பார்க்கலாம். இதான் நம்ம மீண்டும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு அந்த ஃபார்மேட் வந்து 2 பெரிய நடிகர்களால முடியாதத இப்ப விஜய் அவர்கள் சாதித்து காட்டியுள்ளார்.
ஓகே. 76ன்னு சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன் ஃபர்ஸ்ட் செக்மென்ட்ல. அது 76 இல்ல. இன்ஃபாக்ட் நான் வந்து கவர் டிபி ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடியே கவர் டிபி பண்ணியிருந்தேன். அதிலயும் 76ன்னு நான் வந்து போட்டுட்டேன். 76 இல்ல 77. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் 77ல அம் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அதுல வந்து இப்ப சர்ச் பண்ணும்போது என்னன்னாக்கா, அவரு வந்து ஒரு அண்ணா சாலையில அண்ணா அண்ணா சாலையில மவுண்ட் ரோட் நெனைக்கிறேன். மவுண்ட் ரோடு, அண்ணா சாலை 2ம் ஒண்ணா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அங்க வந்து அண்ணா சிலைக்கு எதிர்ல பதவி ஏற்கலான்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு போல இருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற சூழல்கள் சரியில்லன்னு சொல்லிட்டு, அப்புறம் மேபி தலைமை செயலகத்துல எடுத்திருப்பார் போல இருக்கு. அது ஒரு தகவல் தேடும்போது கிடைக்குது. 77ல பதவி ஏத்திருக்காரு. 130 சீட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப 30.4 30.4% வாங்கியிருக்காரு. சரி இப்ப அ 30.4 அப்ப சீட்ஸ் அவர் நெறைய வாங்கிட்டாருன்னு நெனைக்கிறேன். அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சது. 144 என்னமோ பெரும்பான்மை கிடைச்சது. என்டிஆர் அவர்கள் ஆந்திராவுல என்டிஆர் அவர்கள் 1983 அ அவரு 1983ல அதே மாரி அவரு அ இன்ஃபாக்ட் அவரு வந்து ஒரு இத விட இ விஜய் அவர்களாவது 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு வந்து ஒரு 8 மாசமோ, 9 மாசத்திலே என்டிஆர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். அவரு வந்து நம்மள விட தமிழ்நாட்ட விட அவங்க ரொம்ப உக்கிரமா அன்னைக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. 83ல 201 சீட் வின் பண்ணியிருக்காரு. 46.3 இது அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். 46.3 வாங்கியிருக்காரு. 9த் ஜான்வரி 83ல அவரு வந்து பதவி ஏற்றிருக்காரு. சிரஞ்சீவி அவர்கள் 2009ல அதுதான் ஒரு மோஸ்ட் ரீசென்ட் எக்ஸாம்பிள். சிரஞ்சீவி அவர்கள் 2009ல அவரு போட்டியிட்டாரு. ஆனா, அவரால வெற்றி பெற முடியல. 18 சீட் வின் பண்ணியிருக்காரு. 16.3 கிட்டத்தட்ட விஜயோட பாதி சீட் தான் அவரு வெற்றி பெற்றிருக்காரு. 16.3 ஆம் அப்புறம் அவரு கட்சிய கலைச்சுட்டு காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு. ஓகே. முக்கியமா எம்ஜிஆர் அவர்களும், என்டிஆர் அவர்களும் அ முதல் தேர்தல்லயே அவங்க வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சுட்டாங்க. விஜய் போலவே. அவங்க 2 பேரும் எம்ஜிஆர் அண்ட் என்டிஆர் அந்த டைம்ல காங்கிரஸோட ஆட்சிய அந்த நேரத்துல தூக்கியிருக்காங்க. காங்கிரஸ் அதுவரைக்கும் டாமினன்ட்டா இருந்த காங்கிரஸ் ஆட்சிய தூக்கியிருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் அ திராவிட திராவிட கட்சியோட ஆட்சிய தூக்கிட்டு இப்ப ஒரு புது செட்டப் கொண்டு வந்திருக்காரு. எப்படி எம்ஜிஆர் அண்ட் என்டிஆர் வந்து காங்கிரஸ தூக்குனாங்களோ, விஜய் அவர்கள் அம் திராவிட கட்சியான திமுகவோட ஆட்சிய நீக்கியிருக்காரு. இன்னும் ஒரு கட்சியும் ஆப்வியஸ்லி அவங்க வந்து ரொம்ப டவுனா இருக்காங்க. ஸோ ஓகே அகைன் அம் 76 டூ 26 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பியிருக்கோம். தமிழ்நாடு எப்படி இனிமேல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சியில போகப்போதுன்னு பார்க்கலாம். அ அது இல்லாம 67ல காங்கிரஸ் போனாங்க. காங்கிரஸ் மறுபடியும் அ 67ல ஆட்சிய விட்டு இழந்த காங்கிரஸ் மறுபடியும் 26ல அது ஒரு 60 ஆண்டுல மறுபடியும் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன துறைகள் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கலாம். 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் பேக் டூ 76. நன்றி, வணக்கம்.